ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் கஸ்டம் எம்சிபி பில் பண்ணி அதை நாங்கள் கிளவுடையோட கனெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பில் பண்ண எம்சிபியை யூஸ் பண்ணி எங்களோட ஓன் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு விடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏடிகே பற்றி வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்ட பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் எம்சிபியை கனெக்ட் பண்ணி ஒரு ஏஜென்ட் ஒன்று டெவலப் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் எம்சிபி சர்வர் பில் பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா டெக் கரியர் எம்ப்ளாயின்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். ஸோ அந்த டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் இருக்குது, அதே நேரம் சர்வீஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த டேட்டாஸ் இருக்கணும்னா நாங்கள் அந்த டேட்டாபேஸை குவரி பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட்டாஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்படி குவரி பண்ணது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எஸ்கியூஎல் நாலேஜ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாஸை குவரி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எக்ஸெண்ட் ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். அந்த எக்ஸெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டீம் இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இந்த ஸ்னாரியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸெண்ட் கம்பெனி மேனேஜ்மெண்ட் டீமுக்கு எஸ்கியூஎல்ல அண்டர்ஸ்டாண்ட் இல்லாட்டி அவங்களால டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாஸ் எடுத்துக்கொள்ளாது. ஸோ இதை சால்வ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸெண்ட் கம்பெனி டெவலப்பர் மேனேஜ்மெண்ட் டீம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடில் ஒரு யூஐ கிரியேட் பண்ணி கொடுக்க. அது இந்த ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸை வச்சுக்கொண்டு டெவலப்பர் அதை ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுவார். அதாவது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு, எம்ப்ளாயி பை பொசிஷன் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு, எம்ப்ளாயிஸ் பை பிளேஸ் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு, அதே நேரம் அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா குறையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணுவார். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஐ கிரியேட் பண்ணுவார். அதாவது மேனேஜ்மெண்ட் டீம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடில் யூஐ கிரியேட் பண்ணுவார். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி டெவலப் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சின்ன டெமோ பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள், சேலரி டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 வேல்யூஸ் இருக்குது, அதாவது 50 டேட்டாஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் டம்பியாக கிரியேட் பண்ண ஒரு வேல்யூஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் logic.py சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் எம்ப்ளாயி நேம், அங்கே குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் லெவல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குவேரி பேஸில் ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த கோட் பார்த்தீங்கன்னா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல, பிகாஸ் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்த்தீங்கன்னா டைம் போகும். உங்களுக்கு ஏதாச்சும் கோட்டில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக testdp.py என்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா யூஐ கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நாங்கள் கிரியேட் பண்ண சகல ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டேட்டாபேஸ் லாஜிக்ன்ற இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாங்க. அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சிஎல்ஐ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தன் அங்கே அந்த ஃபைல் நேம், அதாவது test.db அவுட்புட்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மல்டிபிள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்ச் பை எம்ப்ளாயி நேம், அதுக்கடுத்த சர்ச் பை பொசிஷன், சர்ச் பை பிளேஸ், அங்கே கெட் சேலரி டீட்டெயில்ஸ். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆல் எம்ப்ளாயிஸ். இப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனேஜ்மெண்ட் டீம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சின்ன யூஐ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிங்கன்னா அதில் நேம் பைஸாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம். டேட்டா ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் எடுத்துக்கொள்வோம், டம்மியா விமுக்தின்னு சொல்லி. விமுக்தி என்ற பேரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சன் இருக்குது, பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விமுக்தி என்ற பேரில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தடில் பில் பண்ணுற முறை. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் செட்டப்பில் நாங்கள் எம்சிபியை இன்டகிரேட் பண்ண போகிறோம். எம்சிபியை இன்டகிரேட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு குவரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணாங்க. இப்போ எம்சிபி இன்டகிரேட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நாங்கள் எம்சிபி டூலில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதே நேரம் ட்ரெடிஷனல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சின்ன யூஏ கிரியேட் பண்ணாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எம்சிபி டூவில் எக்ஸ்போர்ட் பண்ணின பிறகு நாங்கள் பார்த்தீங்கன்னா எம்சிபி கிளைண்டோட சூஸ் பண்ணணும். பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்வர் யூஸ் பண்ணுறோம்னா அந்த சர்வர் அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளைண்ட் தேவை. ஸோ நாங்கள் எம்சிபி கிளைண்ட் சூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏஜென்ட் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிபி கிளைண்டாக தொழிற்படும். அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற க்ளவுட் ஏஐ,
கர்சர் ஏஐ, வின்சர்ஃப் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்சிபி கிளைண்டாக தொழிற்படும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஏஐ வந்து எம்சிபி கிளைண்டாக சூஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ வந்து எம்சிபிட்ட கோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் லாஜிக் டாட் பிவி ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே ஃபங்க்ஷன் ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நாங்கள் சர்வர் டாட் பிவி என்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் லாஜிக்கில் உள்ள சகல ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் கிளவுடை ஓப்பன் பண்ணிவிட்டு எம்சிபியை கன்ஃபிகர் பண்ண பிறகு நீங்கள் வந்து கிளவுடே என்ற சேட்டில் இந்த டேட்டாபேஸை பேஸ் பண்ணி ஒரு கொஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இஷ்யூ இருக்குது. அதாவது டேட்டாபேஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா குவரி எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து டேட்டாபேஸை சேஞ்ச் பண்ணாலோ இல்லாட்டி மல்டிபிள் டேட்டாபேஸ் செட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த குவரி எல்லாம் ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய மாதிரி எம்சிபி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் போட்டாலோ இல்லாட்டி டிஃப்ரெண்டான டேட்டாபேஸ் அப்லோட் பண்ணினாலோ எங்களுக்கு வந்து ஆன்சர் பெற்றுக்கொள்ளலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ஆன்சர் எடுத்துக்கொள்ளிடாது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி கோட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரான எம்சிபி சர்வர் கோட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ், எம்சிபி ஃபங்க்ஷன், சர்வர்னு சொல்லி 3 ஃபோல்டர் இருக்குது. சர்வருக்குள்ள பார்த்தீங்கன்னா சர்வர் கோட் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஃபங்க்ஷன் கோட் இருக்குது. அதேமாதிரி டேட்டாபேஸ் ஃபோல்டர்களில் பார்த்தீங்கன்னா 2 டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் டேட்டாபேஸும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸும் 2 பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டேட்டாபேஸ். ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் ஒரு டேட்டாபேஸை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த எம்சிபி ஃபங்க்ஷன் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா dpfunctions.py என்று சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன் வந்து கமெண்ட் ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த டேட்டாபேஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் எடுக்கிறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேட்டாபேஸ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் டேபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் குவரி ஃபங்க்ஷன். இந்த ரன் குவரி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா யூசர் வந்து அந்த டேட்டாபேஸை பேஸ் பண்ணி என்ன கொஷன் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் தரக்கூடிய மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸை நான் பிளாக் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ராப், டிலீட், அப்டேட், இன்சர்ட், அலர்ட், கிரியேட், டர்ன்கேட், ரிப்ளேஸ் இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனேபிள் இருந்தால் யூசர் வந்து டேட்டாபேஸை கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை வந்து சேஞ்ச் பண்ணுற விஷயம் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு மற்ற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் கேட்குற கொஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் தரக்கூடிய மாதிரி ஃபங்க்ஷனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்சிபி சர்வர் என்ற ஃபைலுக்குள்ள வந்து server.py ஒன்று ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 டூல் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேபிள் என்ற ஃபங்க்ஷனை வந்து டூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரைப் டேபிள் என்ற ஃபங்க்ஷனை வந்து டூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ரன் குவரி என்ற ஃபங்க்ஷனை வந்து டூலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கெட் ஸ்கீமா என்ற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா டூலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா requirement.txt ஃபைலில் வந்து MCP CLI என்ற டிபெண்டன்சியை பார்த்தீங்கன்னா requirement.txt வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக வந்து கிளவுடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் கன்ஃபிகர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண அப்படியே எனக்கு வந்து அதில் கன்ஃபிகர் பண்ணி காட்டுது. ஸோ அந்த எடிட் கன்ஃபிகை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஜேசன் ஃபைலில் வந்து உங்களோட எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு ஃபைல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி கன்ஃபிகர் பண்ணபடியாக வந்து என் எம்சிபி கன்ஃபிகரும் இதில் காட்டுது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷனும் இருக்கும். இதெல்லாம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதில் பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்வர்ஸ்னு சொல்லியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்க்கு உங்களோட கோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குலான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவா டிபின்னு சொல்லியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணினேன். நீங்கள் வந்து விரும்பின பேரை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த எம்சிபி டூலோட பேர் பார்த்தீங்கன்னா சேவா டிபி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அது குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொமாண்டுன்னு சொல்லியிருக்கு. கொமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு URL பார்த்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் ஃபைல். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டா என்வாயன்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா மினி கொண்டா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மினி கொண்டா அங்கே வந்து ஸ்லாஷ் போட்டு ENV அங்கே MCPன்றது பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண கொண்டா என்வாயன்மெண்ட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அது குறிக்கும். அங்கே பீன் அங்கே பைத்தன் 3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸுக்கு வந்து 2 URL இருக்குது. ஃபர்ஸ்ட் URL பார்த்தீங்கன்னா server.py அதாவது எங்களோட சர்வர் ஃபைல். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஃபைல். வளர்ந்தா பார்த்தீங்கன்னா இந்த ஜேசன் ஃபைலில் இருக்கும். ஸோ இந்த ஜேசன் ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு உங்களை க்ளவுடையை வந்து க்ளோஸ் பண்ணி திருப்பி ரீஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். கேன் யூ யூஸ் த சேவா டிபி டூல்ஸ். இந்த சேவா டிபின்றது பார்த்தீங்கன்னா என் ஏஜென்ட் ஃபைல்.
tools tell me what table exists in this database and how many rows are in each ன்னு சொல்லி நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு அதே ஒருக்கா டேட்டா பேஸோட வெரிஃபை பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி டெவலப்பர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த எடிட் கன்ஃபிகரில் போய் ஜேசன் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட் டிபியை கனெக்ட் பண்ணிட்டு க்ளவுடை வந்து க்ளோஸ் பண்ணி திருப்பி ரீஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராம்ப்டை கொடுத்துக்கொள்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சேம் ஆன்சர் வருது. வளர்ந்த பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ இப்படியா இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் கண்டினியூ சொல்லணும் பண்ணால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.